வாழ்க்கை முழுக்க ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு பேச்சுன்னா அவங்கள ரொம்ப பிடிக்குது. ஷாப்பிங் பண்ணால் பெண்களுக்கு எவ்வளோ கவர்ச்சி வருமோ அந்த அளவுக்கு பேச்சில் பெண்களுக்கு கிக்கு வருதுன்றதான் அறிவியல் கண்டுபிடிப்பு. இந்த மனிதர்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போனாங்கன்றது வரலாற்றில் ரொம்ப சிறப்பான விஷயம். அண்ட் இப்படி ஒரு ஆண் பேசுகிறதுல சுவாரஸ்யம் இல்லாத ஆண் தான் ரொம்ப நாளைக்கு ஒரு காட்டு வழியாக போய் பேசாமல் குவைட்டாக சிக்னல் மட்டும் பண்ணி காட்டுக்குள்ளே போய் வேட்டையை பண்ணிவிட்டு திரும்ப வர முடியும். திடீர்னு ஒரு மிஸ் காலில் யாரோ ஒருத்தர் பேசிட்டாருன்னா, என்னங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எப்படி இருக்குது, பசங்க எப்படி இருக்காங்க, நம்ம ஊர் எப்படி தெரியுமா, மழை பெஞ்சுதா அப்படின்னு பேசினா இப்படி தான் நிறைய கள்ள தொடர்புகள் ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் நல்லா பேசுவேன், இன்றைக்கி தானே அதை பற்றி பேசுகிறான், ஒருவேளை அவன் நல்லவனாக இருப்பான் போல இருக்குது. டைம் பார்த்து கரெக்டாக ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஒரு லேடிக்கிட்ட ஒருத்த மொக்க போடுறான்னா, பட் ஒரிஜினலி ட்ரூ ஃபேக்ட் என்னென்னா பெண்கள் இந்த பேச்சில் இருக்கிற சுவாரஸ்யத்தினால தான் விழறாங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான அறிவுரை என்னென்னா, குடும்பம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பு. எல்லாமே தான் அழகு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயில். வணக்கம் நேயர்களே, இந்த நக்கீரன் 360 நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் உங்களை சந்திக்க போகிறேன். நம்ம உலகத்தில் நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் தினமும் திடுக்கிடும் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களை பற்றின உளநலவியலை பற்றி நம்ம பேசலாம். இதை தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பர்சனல் கொஷின்ஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான கேள்விகள், அது சம்மந்தமான ஆலோசனைகள்னு நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாரம் மீட் பண்ண போகிறோம். பெண்களுக்கு இருக்கிற பாலின வீக்னஸ் என்னென்னா, அவங்களுக்கு பேசுகிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா வயதுலேயும் சரி, 2 வயசுலேருந்து ஆரம்பித்து வாழ்க்கை முழுக்க ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு பேச்சுன்னா அவங்கள ரொம்ப பிடிக்குது. அது நீங்கள் பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது ரொம்ப சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப நயமாக பேசுவாங்க, நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க, மற்றவங்களோட முக பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி மற்றவரும் தன்னோட முக பாவத்தை புரிஞ்சு தனக்கு ஏற்ற மாதிரி அன்பாக பிரியமாக கோச்சிக்காமல் மூஞ்சி காமிக்காமல் பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஆண் குழந்தைகள் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கே கொஞ்சம் தாமதமாகும். ஒரு பெண் குழந்தைக்கு சமமான நயத்தோடு ஆண் குழந்தை பேசாது. அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு பேச்சில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. ரேராக சில ஆண்களுக்கு பேச்சில் சுவாரஸ்யம் வருமே தவிர சராசரி ஆண்களுக்கு பேச்சு அவ்வளோவா வராது. எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு தெரியாது, டோன் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி குரல் ஏற்றி இறக்கணும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இதனாலேயே அவங்களுக்கு வரதை நம்ம பார்ப்போம். அப்போ பெண்களுக்கு ஏன் பேச்சு மேலே இவ்வளோ கவர்ச்சி இருக்குது? எந்த அளவுக்கு கவர்ச்சினா, ஒரு போதை பொருள் பயன்படுத்தினா எவ்வளோ கவர்ச்சி வருமோ, ஒரு ஷாப்பிங் பண்ணால் பெண்களுக்கு எவ்வளோ கவர்ச்சி வருமோ, இல்லை சாக்லேட் நிறையா சாப்பிட்டா எவ்வளவு மூளைக்கு கிக்கு வருமோ, அந்த அளவுக்கு பேச்சில் பெண்களுக்கு கிக்கு வருதுன்றதான் அறிவியல் கண்டுபிடிப்பு. அதனால தான் அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணோட மனசு அடையணுன்னா அவள் காது வழியாக ட்ராவல் பண்ணால் தான் அவன் மனசை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நேர் எதிரில் ஆண் அவருக்கு பேசுகிறது பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அவருக்கு ஆண்களுக்கு கவரணுன்னா அவர்களுக்கு நல்லா சமைச்சு போட்டால் போதுன்ற மாதிரிலாம் பழமொழிகள் இருக்கு இல்லையா? இப்போ பெண்ணுக்கு ஏன் இந்த பேச்சு மேலே உழவு ஈடுபாடு அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துலேருந்து ஒரு 2 மில்லியன் வருஷங்களாக இந்த மனிதர்கள் வானர போகிறவங்களேருந்து மனிதர்களாக பரிமணித்த அந்த காலத்தில் பெண்கள் அந்த கூட்டத்தோட சென்டரில் இருந்திருக்காங்க. ஆண்கள் வேட்டைக்கு போயிருக்கும்போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க, கொகை பராமரிப்பு செய்திருக்காங்க, குழந்தைகளெல்லாம் வளர்த்துருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை கிடையாது. ஒரு வீட்லேயும் 1 டசன் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே மொத்தம் 20 பெண்கள் இருக்கிறாங்கன்னா 20 டசன் குழந்தைங்கள இவங்க மேய்க்கணுன்னா எந்த குழந்தை என்ன சொல்ல வர்றது, எது பசிக்கு அழுது, எது கோவத்தில் அழுது, எது பூச்சி கடிச்சு அழுது அப்படின்றத முகபாவத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஷியேட் குயிக்காக பண்ணணுன்றதுனால இவங்க தான் மொழியை குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒரு ஆறுதல் படுத்துறது, தேத்துறது, திட்டுறது, மிரட்டுறதுன்னு வேறு வேரியேஷனில் டோனை மாற்றி பேசுகிறது ஒரு அம்மாவுக்கு உண்டான ஒரு அடிப்படை தேவைன்றதுனால இதை தொடர்ந்து பெண்கள் 2 மில்லியன் வருஷங்களாக செய்ததுனால அது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த மோடில் தான் பிரெயின் வேலை செய்யுது. இதே 2 மில்லியன் வருஷங்களுக்கு ஆண்கள் வேட்டைக்கு போயிருந்தாங்க. அப்போ வேட்டைன்னு நம்ம சும்மா சொல்லும்பொழுது அது சாதாரண விஷயம் மாதிரி தோணுது. ஆனால் நமக்கு ரொம்ப நெருங்கின உறவுக்கார வானரங்கள் இருக்குல்ல, இந்த பொனோபோவும் சிம்பான்சியும், அது 2 வேட்டைக்கு போகாது. அது 2ம் தாவரங்கள் சாப்பிட்ற மாமிசம் சாப்பிடாத மிருகங்கள்ன்றதுனால அது சும்மா போய் மரத்துலேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டா போதும். இந்த மனிதர்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போனாங்கன்றது வரலாற்றில் ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நம்ம மூளை ஒரிஜினலி மாமிச பட்சினி மூளை மாதிரி வடிவமைக்கப்படலை. ஒரு சிங்கம் மாதிரி புலி மாதிரி நம்ம இல்லை. நம்ம அதை அப்புறமா பரிணாமத்தினால கொண்டு வந்தோம். அப்போ அந்த மாற்றம் வந்ததுனால மனித மூளையில் சில முக்கியமான கூறுகளில் ஆண் மூளையில் மட்டும் மாற்றம் வந்துடுச்சு.
அது வரைக்கும் பெண் மூளை மாதிரியே இருந்த ஒரு ஆணோட மூளை, அதுக்கப்புறம் ஆணுக்குன்னு ஸ்பெஷல் ஹண்டர் பிரெயின் அவங்க உருவாக்குனதுனால ஹண்டிங்க்கு உண்டான எல்லா டெக்னாலஜியும் அவங்க பிரெயினில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த இந்த தாவர பட்சினியாக இருக்கும்போது இருந்த மூளை அமைப்பு அவங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை. அதனால் ஆண்களுக்கு பேச்சில் பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. ரொம்ப பேசினா தொணத்தொணன்னு பேசாது, கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இப்படி ஒரு ஆண் பேசுகிறதுல சுவாரஸ்யம் இல்லாத ஆண் தான் ரொம்ப நாளைக்கு ஒரு காட்டு வழியாக போய் பேசாமல் குவைட்டாக சிக்னல் மட்டும் பண்ணி காட்டுக்குள்ளே போய் வேட்டையை பண்ணிவிட்டு திரும்ப வர முடியும். தொணத்தொணன்னு பேசுகிற ஆண் உயிரோட வருவாரான்றது உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இவர் ரொம்ப பேசினார்னா இன்னொரு மிருகம் வந்து இவரை சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ குவைட்னஸ் ஆண்களுக்கு இதனால தான் பிடித்திருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக பெண்களுக்கு அது பிடிக்கல. இப்போ இவங்க 2 பேருக்கு இதனால் நிறைய மனஸ்தாபம் வருது. அப்போ ரியல் லைஃப்பில் எப்படி மனஸ்தாபம் வருதுன்னா, ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட குடும்ப தலைவன் பேச மாட்டார். என்னம்மா பசங்க படித்தாங்களா அப்படின்னு கேட்டு இவர் பாட்டு டிவி பார்ப்பார், தூங்க போயிடுவார். அப்போ இந்த மனைவி காலையிலேருந்து வெயிட் பண்ணி யாராவது என்கிட்ட பேசுவாங்களான்னு வெயிட் பண்ண லேடி திடீர்னு ஒரு மிஸ் காலில் யாராவது ஒருத்தர் பேசிட்டாருன்னா, என்னங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எப்படி இருக்குது, பசங்க எப்படி இருக்காங்க, நம்ம ஊர் எப்படி தெரியுமா, மழை பெஞ்சுதா அப்படின்னு பேசினா இப்படி தான் நிறைய கள்ளத்தொடர்புகள் ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் பேசுவார், இவங்களும் உட்காந்து பேசுவாங்க. அப்புறம் இந்த கேர்ள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவன் வந்து செக்ஸை பற்றி பேசினா அவன் பேட் பாய், அவங்ககிட்ட அவன் பேசக்கூடாது, அவன் செக்ஸை பற்றி பேசலன்னா அவன் ரொம்ப நல்லவன், நம்ம ஊருக்கார பையன், அவங்ககிட்ட நிறைய பேசலான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு பேசி டெவலப் பண்ணி எனக்கோ ஒரு நாள் அவன் செக்ஸை பற்றி பேசும்போது, இவ்வளோ நாள் நல்லா பேசுனவன் இன்றைக்கி தானே அதை பற்றி பேசுகிறான், ஒருவேளை அவன் நல்லவனாக இருப்பான் போல இருக்குது, நம்ம எதுக்கு தப்பாக நினைக்கணும்னு சொல்லி இப்படி தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி பேசுகிற ஆண்கள் எப்படிப்பட்ட ஆண்கள்? இவங்களாம் ரொம்ப நல்லவங்களா, உத்தமர்களா, பெண்கள் மேலே பற்று உள்ளவர்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அநேகமாக வேலை வெட்டிக்கு போகாதவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இவ்வளோ பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். டைம் பார்த்து கரெக்டாக ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஒரு லேடிக்கிட்ட ஒருத்தர் மொக்க போடுறான்னா கண்டிப்பாக வேலைக்கு போகலன்னு தானே அர்த்தம். ஸோ ஒரு உருப்படாமல் தேராமல் சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்க பசங்க இது மாதிரி யாரோ ஒரு ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் பேசிவிட்டு அப்புறம் இந்த காரணத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு பிபி ஜாஸ்தியாச்சு, கொஞ்சம் மாத்திரை வாங்கணும், காசு கொடுங்க, எங்கள் வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, அக்கா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காசு கொடுங்க, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணோட அந்த மேலான சுபாவத்தை, அந்த கருணையை பயன்படுத்தி காசாக வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேடிக்கிட்ட அதிகமான தொகைகளை அவங்க காசு வாங்குறாங்க. அப்புறம் நெருக்கத்தை வேணும்னே வர வைக்கிறாங்க. அப்புறம் அந்த நெருக்கத்தை புகைப்படம் எடுக்கிறது இல்லை எடுக்காமே எடுத்ததாக சொல்லி மிரட்டி காசு வாங்குறதுன்ற மாதிரி பிரச்சனைகள் இப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ஆண்கள் நினைக்கிறாங்க இந்த பெண்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து செக்ஸுக்காக தான் அலையிறாங்க, அந்த பையன் செக்ஸில் பயங்கரமான ஜித்தம் போல இருக்குது, அதனால் அவங்ககிட்ட போயிட்டாங்க இவங்க நினைக்கிறாங்க. பட் ஒரிஜினலி ட்ரூ ஃபேக்ட் என்னென்னா, பெண்கள் வந்து இந்த பேச்சில் இருக்கிற சுவாரஸ்யத்தினால தான் விழறாங்க. இதை நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய காரணம், இவ்வளோ அழுத்தி சொல்ல வேண்டிய காரணம், பெண்கள் இதில் உஷாராக இருந்து பேச்சுக்கு மயங்காமல் இருக்கிறது முதல் விஷயம். குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவியர்கிட்ட கொஞ்சம் தயவுசெய்து பேசுகிறது பெட்டர். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து, அதுவும் முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்புறம் என்னம்மா சொல்லுமான்னு சொன்னால் அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அவங்க அப்படியாம்மா சரிம்மா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூபம் மட்டும் போட்டால் போதும். இவர் பேச வரலன்னா கூட கொஞ்சம் பேசுகிறத கேட்கவாவது செய்யணுன்றது தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூட்சமன்றது. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நேயர்களை பார்க்கும்போது, இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது இதுதான் நமக்கு தெரிய வர விஷயமா இருக்குது. ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான அறிவுரை என்னென்னா, குடும்பம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பு. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு ஒரு நீளம் தாண்டுதல் போட்டி மாதிரி குதிச்சு வர வேண்டிய போட்டின்றதுனால எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கணும்னா ஆண் பெண்ணும் கொஞ்சம் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தா தான் திருமண வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கும். காதல் என்பது ஏற்கனவே மூளையில் முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு உந்துதல். பட் ஆக்சுவலி அதோட சைடு எஃபெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். பத்தாது அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணோன்னா அதுக்கு அடுத்த நாள் 1000 ரெசப்டார் ஓப்பன் அப் ஆகிடும். ஏற்கனவே ஸ்பீக்கரை பிடிச்சி இன்னும் மூளையை மொக்கையாக்கிடுவாங்க. எனக்கு உணர்வுகள் இருக்குது, எனக்கு முக்கியத்துவம் தரணும், எனக்கு மரியாதை தரணும் அப்படின்றதான் பெண்கள் நினைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க ஆண்கள் கூட நான் பொம்பளை மாதிரி இருக்கேன் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை நான் கூட தான் ஆம்பளை, நானும் அடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ரிலாக்ஸ் ஆகி இல்லை புது விதமான இன்ஃபெக்ஷன் வந்து இல்லை அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காமல் உள்ள அலர்ஜி வந்து இரிட்டேஷன் வந்து லங்கெல்லாம் ஒத்து போய் அட்மிஷன் ஆகிறாங்கன்றதுனால இளைஞர்கள் அந்த ஏஜில் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணும். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்கள் உடம்புக்கு நீங்களே ஒரு மெடிக்கல் இல்னஸை உருவாக்குவீங்க. ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான அதிகமான செலவு ஆகிற மாதிரி குடும்பமே உட்காந்து கஷ்டப்படுற அளவுக்கு